ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 5வது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளியியல் பயிற்சித்தாள் 17 11லேருந்து 15 வரையும் இருக்க கொஷின்களுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 11வது கொஷின் பாருங்கள். என்ன கேட்டுக்கிறாங்க? 6 சிறுமிகளின் சராசரி உயரம் 150 சென்டிமீட்டர். அவர்கள் 5 சிறுமிகளின் உயரம் 146 சென்டிமீட்டர், 154 சென்டிமீட்டர், 156 சென்டிமீட்டர், 148 சென்டிமீட்டர் மற்றும் 153 சென்டிமீட்டர் எனில் 6வது சிறுமியின் உயரத்தை காண்க. அப்போ 6 சிறுமிகளின் சராசரி உயரம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 5 சிறுமி அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. 6வதுனா நம்ம எக்ஸ் எடுத்துக்கணும், எழுதணும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சராசரி சிறுமிகளின் உயரங்களின் கூடுதல் வகுத்தல் சிறுமிகளின் எண்ணிக்கை. அப்போ சராசரி உயரம் எவ்வளோ சொல்லுங்கள்? 150. அப்போ இங்கே 150 இஸ் ஈக்குவல் டு சிறுமிகளின் உயரங்களின் கூடுதல்னால இது எல்லாமே போட்டு கூட்டிட்டு 6வது நம்ம எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். அப்போ பாருங்கள், 146 கூட்டல் 154 கூட்டல் 156 கூட்டல் 148 கூட்டல் 153 கூட்டல் 6வது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். வகுத்தல் அப்போ 6 தானே, 1 2 3 4 5 6. அப்போ 6ஆல் வகுத்துக்கணும். அப்போ 6 இங்கே வகுத்தலில் இருக்குது, இந்த சைடு போச்சு நான் பெருக்கலாம் மாறும். அப்போ 150 பெருக்கல் 6 இஸ் ஈக்குவல் டு இதை நீங்கள் மொத்தமாக கூட்டினீங்கன்னா 757. இந்த எக்ஸ் அப்படியே கூட்டல் எக்ஸு. அப்போது இது 650 6ஓட பெருக்குனிங்கன்னா 900 இஸ் ஈக்குவல் டு 757 கூட்டல் எக்ஸ். இப்போ 757 இங்கே கூட்டலில் இருக்குது, இந்த சைடு வந்துச்சு நான் கழித்தலாம் மாறுமா. அப்போ 900 கழித்தல் 757 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ 900லேருந்து 757 நீங்கள் கழிச்சிங்கன்னா 143 இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? 143. அப்போது தேர்ஃபோர் 6வது சிறுமியின் உயரம் 143 சென்டிமீட்டர் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 11வது கிளாஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், 12வது கொஸ்டின். பின்வரும் அட்டவணை அருண் மற்றும் ஜெயின் 100 மீட்டர் ஓட்ட பந்தய பயிற்சி தொடருக்கான நேரத்தினை வினாடிகளில் காட்டுகிறது. சராசரி நேரத்தை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ பயிற்சி தொடரின் 1 2 3 4 5ன்னு சொல்லியிருக்காங்க. அருண் ஜெயின் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ சராசரி இது ரெண்டுமே நம்ம கூட்டணும். அப்போ இது மொத்தமாக கூட்டி இங்கே அப்படியே டேரெக்டாக போட்டிங்க. அப்போ பாருங்கள், 5 8 கூட்டினீங்கன்னா 13, 13ஓட 2 கூட்டினீங்கன்னா 15, 15ஓட 5 கூட்டினீங்கன்னா 20. அப்போ 0.2ன்னு வரும். அப்போ 2 4 கூட்டினீங்கன்னா 6, 6ஓட 4 கூட்டினீங்கன்னா 10, 10ஓட 5 கூட்டினீங்கன்னா 15, 15ஓட 4 கூட்டினீங்கன்னா 19, 19ஓட 4 கூட்டினீங்கன்னா 23. அப்போ 3 இங்கே மேலே 2. அப்போ 2 1 கூட்டினீங்கன்னா 3 4 5 6 7. அப்போ 73 வினாடின்னு வருது. அதுக்கப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 5 5ஓட 8 கூட்டிங்கன்னா 13, 13ஓட 6 கூட்டிங்கன்னா 19, 19 1 கூட்டிங்கன்னா 20. அப்போ 0 மீதி 2. 2 5 கூட்டினீங்கன்னா 7, 7ஓட 5 கூட்டிங்கன்னா 12, 12ஓட 4 கூட்டிங்கன்னா 16, 16ஓட 4 கூட்டிங்கன்னா 20, 20ஓட 4 கூட்டிங்கன்னா 24க்கு 4 மீதி 2. 2 1 கூட்டிங்கன்னா 3 4 5 6 7. அப்போ 74 வினாடின்னு வருது. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம அருண் சராசரி கண்டுபிடிக்கலாம். அருணின் சராசரி நேரம் இஸ் ஈக்குவல் டு இது எவ்வளோ? 73. அப்போ 73/5 தானே தொடரு. அப்போ 5ஆல் வகுத்திடணும். அப்போது 1 5 5 1 5 5 மீதி 2னா 23. அப்போது 4 5 20 மீதி 3னா 30, 6 5 30. அப்போ 14.6ன்னு வரும். அப்போது 14.6 வினாடி. அதுக்கப்புறம் ஜெயின் சராசரி நேரம் இஸ் ஈக்குவல் டு இது எவ்வளோ? 74. அப்போ 74/5 1 5 5 இதுவும் 1 5 5 மீதி 2 24
4 5 20 மீதி 4னா 40. அப்போ இங்கே புள்ளி 8 5 40ன்னு வரும். அப்போது 14.8 வினாடி. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 12வது ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள் 13வது கொஷின் என்ன கேட்டுக்கிறான். கொடுக்கப்பட்ட பட்டை விளைக்க படம் 5 குழந்தைகளின் மாதந்திர செலவினத்தை ரூபாயில் காட்டுகிறதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், மாதந்திர செலவினம் ரூபாயில் இது சொல்லியிருக்காங்க. இதில் மாணவர்களின் பெயர்கள் கொடுத்து சொல்லியிருக்காங்க. மனோ, ஆதி, கவின், முகில், ராஜான்னு. அப்போது அது வச்சு கீழே 4 கொஷின் கேட்டுருக்காங்க. அதுக்கு ஆன்சர் நம்ம எழுதணும். அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், 5 குழந்தைகளும் அந்த மாதத்தில் செலவிட்ட மொத்த தொகை எவ்வளவு? அப்போ மொத்தமாக எவ்வளோன்னு நம்ம கூட்டிடணும். அப்போ மனோ பார்த்திங்கன்னா 200 ரூபாய். அப்போது 200 கூட்டல் ஆதி பாருங்கள் 150 கூட்டல், அதுக்கப்புறம் கவின் பார்த்திங்கன்னா 350 கூட்டல், அதுக்கப்புறம் முகில் பார்த்திங்கன்னா 50 கூட்டல், அதுக்கப்புறம் ராஜா பார்த்திங்கன்னா 250. அப்போ இது நீங்கள் மொத்தமாக கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது? 1000. அப்போ மொத்தமாக 5 பேருமே சேர்ந்து செலவிட்டது 1000 ரூபாய் மொத்தம். புரிஞ்சுதுங்களா? அதுதான் ஃபஸ்ட் ஆன்சர். அதுக்கப்புறம் 2வது கொஸ்டின் பாருங்கள், அதிக செலவு செய்தவர் யார்? அப்போ பாருங்கள், அதிகமாக எவ்வளோ? 350. 350 யார் செலவிட்டாங்க? கவின். அப்போது கவின். அதுக்கப்புறம் 3வது கொஸ்டின், முகில் செலவிட்ட தொகை எவ்வளவு? பாருங்கள், இதில் முகில் எங்கே இருக்குது? இங்கே. அவங்க எவ்வளோ செலவிட்டிருக்காங்க? 50 ரூபாய். அப்போது ரூபாய் 50. அதுக்கப்புறம் 4வது கொஷின், அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்ச செலவினத்திற்கு இடையே உள்ள வேறுபாடு. அதிகத்துலேருந்து நம்ம குறைவு கழிச்சிடணும். அப்போது அதிகம் கவின் 350, குறைவு முகில் 50 ரூபாய். அப்போ 350ல் 50 நம்ம கழிச்சிடணும். அப்போ 350 கழித்தல் 50 = 300. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் 13வது ஆன்சர். அடுத்தது 14வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. ஒரு பள்ளியில் கிரிக்கெட் விளையாடிய மாணவர்களின் எண்ணிக்கை பின்வரும் படத்தொகுப்பில் விளக்கப்பட்டுள்ளது. வகுப்பு சொல்லியிருக்காங்க 6 7 8 9 10. கிரையாட்டு விளையாடுபவர்களின் எண்ணிக்கை இங்கே சொல்லியிருக்காங்க படத்தில். இந்த ஒரு படம் பார்த்திங்கன்னா 10 மாணவர்களை குறிக்கும். அப்போ 10 மாணவர்கள்னால் இதில் 4 படம். 10 நாள் 40. அப்போ இது 40, இது 30, இது 60, இது 20, இது 10. அப்போ இது கீழே 3 கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின், எந்த வகுப்பில் கிரிக்கெட் வீரர்கள் குறைவாக உள்ளனர்? அப்போது இதில் மொத்தத்தில் பாருங்கள் எதில் குறைவாக இருக்காங்க? கடைசி 10 தானே. இப்போ 10ஆம் வகுப்பில் 10 பேர் தான் இருக்காங்க. அப்போ குறைவான எடுத்து அதுதான் 10. அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு. அதுக்கப்புறம் 2வது கொஷின், பள்ளியில் உள்ள கிரிக்கெட் வீரர்கள் எத்தனை பேர்? அப்போ பள்ளியில் உள்ள கிரிக்கெட் வீரர்கள் எத்தனை பேர்னால் இது மொத்தமாக நம்ம கூட்டணும். பாருங்கள், 40 30 60 20 10. பள்ளியில் தான் சொல்கிறாங்க. அப்போ பள்ளினா மொத்தமே சேர்ந்து வரும். அப்போ இது எல்லாமே நம்ம கூட்டிடணும். பாருங்கள், 40 கூட்டல் 30 கூட்டல் 60 கூட்டல் 20 கூட்டல் 10. அப்போ மொத்தமாக கூட்டினீங்கன்னா 160 பேர். அவ்வளோதான் 2வது ஆன்சர். அடுத்தது 3வது கொஸ்டின் பாருங்கள், 9ஆம் வகுப்பை விட 8ஆம் வகுப்பில் எத்தனை கிரிக்கெட் வீரர்கள் அதிகம்? அப்போது 8ஆம் வகுப்பில் பாருங்கள் 60 பேர், 9ஆம் வகுப்பில் 20 பேர். 60லேருந்து 20 நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா வர ஆன்சர் தான் அதுக்கு ஆன்சர். அப்போது 60 கழித்தல் 20 = 40 பேர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 14வது ஆன்சர். அதுக்கப்புறம் 15வது கொஷின் பாருங்கள், திறனாய்வு தேர்வில் 20 மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் 100க்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் மதிப்பெண்கள் 20 மாணவர்களோட. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், 35 மதிப்பெண்கள் மற்றும் அதற்கு மேல் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. 35 அதுக்கு மேலே பெற்றவங்கன்னு சொல்கிறாங்க. அது பாருங்கள், 48 35க்கு மேலே தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது? 14 மாணவர்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், திறனாய்வு தேர்வில் பெறப்பட்ட அதிகபட்ச மதிப்பெண் என்ன? இதில் மொத்தத்துலேருந்து அதிகமாக எவ்வளோ இருக்குது பாருங்கள். இங்கே 89 இருக்குது. அதுக்கப்புறம் 97. 100க்கு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 100லேருந்து குறைவு 97. அப்போ 97 தான் இதுக்கு ஆன்சர். அப்போ 97 மதிப்பெண்.
அதுக்கப்புறம் 3வது கொஷின் 50 மதிப்பெண்களுக்கு கீழ் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 50க்கு கீழே. அப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 பேர். அப்போது 13 மாணவர்கள். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் 15வது ஆன்சர். அவ்வளோதான். இதோட பயிற்சி தாள் 17 கூட முடியுது. புரிஞ்சுதுங்களா?